நடிகர் அஜித்தினுடைய தாயாருடைய மறைவுக்கு அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்கள் வந்திருந்தார். ஸோ அவர் தனியாக வரல. அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களும் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் இணைந்து வந்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆகறதுக்கு முன்னாடியே விஜய் சார் ஒரு திருமண நிகழ்வில் த்ரிஷாவும் இவங்களும் சேர்ந்து பங்கேற்றிருப்பாங்க. ஸோ ஒரே காரில் வர்றது போகிறது இந்த பழக்க வழக்கங்கள் பிடிக்காம தான் சங்கீதா விஜய் அவர்கள் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்லேயே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இவ்வளோ சர்ச்சைகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, தற்போது மீண்டும் இதே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு சில செயல்களை மீண்டும் மீண்டும் செய்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கு மத்தியிலையுமே மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. அதாவது விஜயை சார்ந்தவர்களும் சரி, விஜய் கூட நெருங்கி பழகிறவங்களும் சரி, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் கூட இது ஒரு பெரிய தவறாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ விஜயுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அண்ணா கண்டிப்பாக சங்கீதா விஜயோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் குழந்தைகளுடைய நலன் கருதியாவது இந்த மாதிரியான தவறுகள் செய்யாமல் இருக்கலாம். இது சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் மீண்டும் மீண்டும் அவங்க எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா போகிறது பார்த்திங்கன்னா யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே சூழ்நிலையில் விஜய் சாருடைய மகன் ஜான்சன் சஞ்சய் பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்து சிக்மா படத்தினுடைய ஒரு சில விஷயங்கள் காரணமாக சென்னையில் தான் தங்கியிருக்காரு. ஸோ அவர் பிரபல மீடியாக்கள் இருக்கக்கூடியவங்களாம் அவர்கிட்ட போய் நிறைய விஷயங்களை கேட்கும் பொழுது அவர் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சாருடைய மகன் ஜான்சன் சஞ்சய் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. சிக்மா அப்படின்ற இந்த திரைப்படத்தை அவர் கண்டிப்பாக நல்லபடியாக லான்ச் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த சூழ்நிலையில் அவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மெடிக்கல் ரிசோர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு மனநிலையில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு, குடும்பம், தங்கச்சி, இப்படி ஒவ்வொரு கடமைகளுமே ஜான்சன் சஞ்சய்க்கு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் மீடியாக்காரங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எதுக்குமே அவர் கரெக்டாக ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க த்ரிஷாவை பற்றியும் விஜய் சாரை பற்றியுமே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாமே அவங்களுடைய பர்சனலான விஷயம், இதில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்பா அம்மாவுடைய டிவோர்ஸை பற்றி கேட்டப்பையுமே கூட அவர் யாரும் அப்பா அம்மாவுடைய டிவோர்ஸை பற்றிலாம் பேசவே பேசாதீங்க, அது அவங்க 2 பேர்த்தோட இண்டிவிஜுவலான பர்சனலான விஷயம், அவங்களுக்கு மட்டும்தான் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும், அதனால் அவங்கள பற்றிலாம் யாரும் எந்த விஷயத்தையும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அஜித் சாருடைய அம்மாவுடைய உடலை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பாவும் த்ரிஷா மேடமும் ஒன்றா வந்திருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுவுமே கூட அவங்களுடைய பர்சனல் தான், ஒவ்வொருத்தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க, அதையும் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதையும் மறுத்திருக்காரு. ஏன்னா ஜான்சன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம்னா அவரோட ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய சிக்மா படம். ஏன்னா நல்ல ஹோப் கொடுத்துருக்கு, அந்த படம் சிறப்பாக வரணும், நல்ல வெற்றியாக அடையணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் அவருக்கு நிறைய இருக்குதே ஒழிஞ்சு அப்பாவை பற்றின எந்த விதமான அவதூறுகளையும் அவர் பேச விரும்பலை. ஸோ பொதுவாக சொல்லப்போனால் மகனும் சரி மகளும் சரி அப்பாவை பற்றி எந்த விதமான பிளாக் மார்க்குமே கொடுக்கவே கிடையாது, எந்த தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவங்க ரிலீஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா இவரை பற்றி தப்பாக சொல்கிற விஷயங்கள் கூட அவங்க சொல்ல விரும்பலை. அதே மாதிரி அம்மாவை பற்றியுமே கூட எந்த விதமான தவறான ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. 2 பேர்த்துக்குமே சமமாக தான் இருக்காங்க. ஸோ யாருக்கும் சப்போர்ட்டிவாக இல்லை. இருந்தாலுமே கூட இவங்க இப்போ லண்டன்லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஜான்சன் முக்கியமான காரணமே அவருடைய படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான். தற்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய மகன் ஜான்சன் சஞ்சய் பார்த்திங்கன்னா சிக்மா அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறாரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நல்ல ப்ரொடக்ஷனில் வெளிவந்திருக்கும் அப்படின்றதுனால இந்த படத்தை வைகோ ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. சமீபத்தில் வெளியான இந்த படத்தினுடைய முன்னோட்டம் பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ ஒரு அதிரடி திரைப்படமாக இது வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏப்ரல் மாதத்திலேயே திரைக்கு வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் திட்டமிட்டபடி அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ ஜான்சன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாக்கக்கூடிய இந்த சிக்மா படத்தில் சுந்தீப் கிஷன் முதன்மை கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாருங்க. இவரோட பிரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம், சம்பத் ராஜ், சிவா பண்டிட், அன்புதாசன், யோக் கோபி இது மாதிரி நிறைய பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தமன் வந்து இசையமைச்சிருக்காரு. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜான்சன் சஞ்சய் தன்னுடைய பேருக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இனிஷியலை வந்து மாற்றி இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அப்பா அம்மாவுடைய டிவோர்ஸ் கேஸ் வந்து எப்போ வந்து நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அப்போவே வந்து ஜான்சன் வந்து விஜய் சாரை வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, அவருடைய இனிஷியலை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில் கார்டில் கூட தன்னுடைய கையெழுத்தில் அவர் தந்தையினுடைய பெயரை குறிக்கக்கூடிய முதலெழுத்தை வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தந்தையினுடைய பெயரை குறிக்கக்கூடிய முதலெழுத்துக்கு பதிலாக அவர் ஜான்சன் சஞ்சய் எஸ் அப்படின்னு வந்து கையெழுத்திட்டதாக வந்து செய்திகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சுவரொட்டிகள் ஜான்சன் சஞ்சய் எஸ் சிக்மா என்ற விளம்பரப்படுத்தப்பட்டதாக வந்துட்டுருக்கு. தற்போது இந்த படத்தில் வெளியீட்டு தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜூலை 31 இந்த படம் வெளிவரும் அப்படின்னு படக்குழு வந்து அறிவித்திருக்காங்க. இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வெளியீட்டு சுவரொட்டியில் ஜான்சன் சஞ்சய் பெயருக்கு முன்னால் எந்த முதலெழுத்துமே வந்து இடம்பெறலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். விஜயனுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் வந்து செய்திருக்காரு. ஸோ மனுவில் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவு வைத்திருப்பதாக சங்கீதா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது 2021 ஒரே வீட்டில் வசித்த போது கூட நாங்கள் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் ஜான்சன் சஞ்சய் தன்னுடைய தந்தையான விஜயை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்ஃபாலோ வந்து செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மைதாங்க. விஜயனுடைய மனைவி சங்கீதா தற்போது பார்த்திங்கன்னா லண்டனில் தான் வசித்துட்டு இருக்காங்க. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்குது. இருந்தாலும் சங்கீதா தன்னுடைய குடும்ப தொழில்களை தொடர்ந்து கவனித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் குழந்தைகளான ஜான்சன் சஞ்சய் மற்றும் திவ்யா சஷா ஆகியோரும் தாயாரோட இங்கிலாந்திலேயே வந்து வசித்து வருவதாக வந்து சொல்லப்படுது. விஜயுடைய மகன் ஜான்சன் ஆகஸ்ட் 26, 2000 வந்து பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே நடிப்பதை காட்டிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் தான் அவருக்கு ஆர்வமும் ஈர்ப்பும் அதிகமாக இருந்திருக்கு. சஞ்சய் தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னையில் தான் நிறைவு பண்ணார். அதுக்கப்புறமா உயர்கல்வியை தொடர்வதற்கு தான் அவர் ஒரு சில வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களோட வந்து போயிட்டு படிச்சுட்டு வந்தார். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய டொராண்டோ திரைப்பட பள்ளியில் வந்து அவர் பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஸ்கூல் வந்து பட தயாரிப்பு பற்றி வந்து படிச்சிருக்காரு. அந்த பட தயாரிப்பு, இயக்கம் இது சார்ந்த படிப்பு வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய தயாரிப்பில் சிறப்பான ஒரு படம் வந்து வெளியாகி இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த படம் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இவ்வளோ வந்து ஹெக்டிக்கான ஒரு சூழ்நிலையில் இப்படி வரக்கூடிய சர்ச்சைகளுக்கெல்லாம் பதிலளிக்க அவர் விரும்பலை அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.